சிலுவைகளை நேசிப்போம். மானிட வாழ்வில் துன்பம் ஒரு தொடர்கதை. மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை இவ்வுலகத்தில் பல்வேறு இன்னல்களையும் இழப்புகளையும் தோல்விகளையும் சோதனைகளையும் சந்திக்கின்றான். இந்த இழப்புகளும் இந்த சோதனைகளும் இந்த வேதனைகளும் இந்த இடையூறுகளும் மனித வாழ்வை புடம் போட்டு வாழ்க்கையின் தத்துவங்களையும் உண்மைகளையும் எடுத்து எம்புகின்றது. காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. எனவேதான் கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் வலியை தனதாக்கி வாழ வேண்டும். கிறிஸ்துவின் வலி சிலுவையின் வலி. இந்த சிலுவையின் வழியாகவே நம் ஒவ்வொருவரையும் மீட்டார். நாம் பாவங்களுக்காக காயப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று இறைவாக்கினர் எசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 5 கூறுகிறது. இவை இறைமீட்பு திட்டத்தில் கிறிஸ்துவின் பாடுகள் மரணம் வழியாகவே நம்ம கருள் வாழ்வை பெற்று தந்ததை உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் சிலுவைகளை நேசிக்க கடமைப்பட்டுள்ளான். துன்பம் மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட மறைபொருளாகவே இருக்கின்றது. எல்லா சமயங்களும் துன்பத்தை நீக்கவே வழி தேடுகின்றது. ஆனால் கிறிஸ்தவத்தின் படிப்பினை பலருக்கு நிறை உண்மைகளை கற்பிக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்துவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பு பலருக்கு கலங்கரை விளக்காக இருக்கின்றது. இன்றைய நவீன யுகத்தில் குடும்பம் ஒரு சிலுவையாக, குழந்தைகள் ஒரு சிலுவையாக, வேலைத்தலங்கள் ஒரு சிலுவையாக, ஏன் வேலையை சிலுவையாக கருதும் மனிதர்களும் உண்டு. எனவே இவ்வாறு மாறுபட்ட சிந்தனை எண்ணம் கொண்ட மனிதர்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக இச்சமுதாயத்தில் வாழ வேண்டுமென்றால் தங்களின் அன்றாட வாழ்க்கையின் சிலுவைகளான துன்பம், வேதனை, நோய், தனிமை, இழப்புக்களை ஏற்று வாழும்போது மட்டுமே கிறிஸ்துவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பிலும் பங்கெடுக்க முடியும். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னை மறந்து தன் சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். எனவே நமது வாழ்க்கையின் உண்மை நிலையை ஆய்வு செய்ய அழைக்கப்பட்ட இந்த இரக்கத்தின் காலத்தில் நமது வாழ்க்கையில் வரும் அன்றாட சிலுவைகளை நல் மனதுடன் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் பாடுகளின்றி பரலோகம் இல்லை, சிலுவையின்றி மீட்பு இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் சிலுவை என்பது ஒரு சுமக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கின்றான். குடும்பம் ஒரு சிலுவையாக இருந்தாலும், குடும்பத்தில் வருகின்ற மனைவி பிள்ளைகள் ஒரு சிலுவையாக இருந்தாலும் எல்லா சிலுவைகளையும் மனிதன் சுமக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கின்ற வேளையில் எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீர்கள் இருந்தும் எங்கள் ஒவ்வொருவருக்காக சிலுவை சுமந்து என்று வெற்றியின் வீரராக இருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே சிலுவைகளை நாங்கள் பாரமாக நினைக்காமல் சிலுவைகளை இன்பத்தோடு சுமந்து அந்த சிலுவை சுமக்கின்ற அந்த சுமையில் நாங்களும் ஒரு கிறிஸ்துவின் பணியாளனாக வாழ தொடர்ந்து முயற்சி செய்வோம். ஆமேன்.